நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும்? பொதுவாக துலாம் ராசிக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் துலாம் ராசிக்கு பலன் சொல்கிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி என்பர்கள் எல்லா வகையிலும் எல்லா இடத்திலும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு காரணமே தெரியல, எதுக்காக நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, நாம் ஏன் கஷ்டப்படுறோன்னு காரணமே தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பது தான் உண்மை. எத்தனை துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்திலே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, பல இடங்களில் பல விதங்களில் டிஃப்ரெண்ட் ஆஃப் பிளேஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஏமாந்துட்டு நிற்கிறாங்க என்பது தான் உண்மை. இன்னும் கூட சொல்லப்போனால் பல துலாம் ராசி என்பர்கள் பல வகையில் இழப்பீடுகள், நிறைய லாஸ். அது ஒருத்தருக்கு பணங்காசு விரயமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஜாப் போயிருக்கலாம், ஒருத்தருக்கு தொழில் போயிருக்கலாம், ஒருத்தருக்கு உறவு முறைகள் போயிருக்கலாம், ஒருத்தருக்கு பேர் புகழ் போயிருக்கலாம், நல்ல பேருக்கு சம்பாதிச்சு ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக சம்பாதிச்சு வச்சுருந்த பேர் போயிருக்கலாம். இப்படி பலவிதமான பல வகையிலே அந்த இழப்புகள் துலாம் ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுற வகையில் தான் இது லாஸ்ட் அந்த ஏப்ரல் மந்த்லேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. 100% அடிபட்ட ஒரு மனிதருக்கு ஒரு 10% ஆறுதல் தரக்கூடிய வகையில் ஒரு 4 மாதம் இருந்திருக்கும், ஒரு 10%. ஆனால் அதுக்குள்ளே மீண்டும் அந்த குரு பகவான் ஒரு மாதம் எங்கே வராருங்க, நார்மல் பொசிஷனுக்கு வந்து மகரத்திற்கு வருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, அவர் வர்றது 4ஆம் இடம்தான். அப்போ ஒன்றும் தப்பு இல்லைங்க. 4ஆம் இடம் வந்து உங்கள் ராசிக்கு 8 பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, 10ஆம் பாவத்தை பார்க்கிறார். 7வது சம பார்வையாக 10வது வீட்டை பார்க்குறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 9 பார்க்கலைங்க, 8 10 தான் பார்க்குறாரு அவர். அப்போது இந்த கிரக அமைப்பை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யும். நீங்கள் என்னதான் பல வகையில் பல துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் துலாம் ராசி என்பர்களே 7ஆம் பாவத்தை பார்க்கிற காரணத்தினாலும், உங்கள் ராசிக்கு 8 பார்க்கின்ற காரணத்தினாலும், இந்த ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்து, ஒரு பெரிய டிசீஸ் இருந்து அதுக்கான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸ் துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஹெல்த் வைஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் துலாம் ராசி அன்பர்களே, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இவையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது சார்ந்த வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, பஞ்சாயத்துகள், பெரியவங்களாம் சேர்ந்து பேசி விட்டுறது, இப்படி இந்த குடும்ப உறவுகளிலும் பார்ட்னர்ஷிப்லேயும் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால்
அந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய மாதமாக அந்த 1 மாதம் 33 நாட்கள் அந்த நன்மை நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 13ஆம் தேதி வரையிலே ஏறக்குறைய 33 நாட்கள் துலாம் ராசிக்கு நான் சொன்ன அந்த செக்ஷன் மட்டும் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, ஆண் பெண் உறவு முறைகள், பார்ட்னர்ஷிப், அதே போல் ஹெல்த்து, இந்த சப்ஜெக்ட் மட்டும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை இது ஓகே சாமி, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இது எனக்கு சரியாகுமானாக்கா அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. ஆகவே என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் இந்த வாராகி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்த கோடிகள் அந்த நேரடியாகவே அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இது மட்டும் அல்லாது ஜோதிடம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பு பக்த கோடிகளுக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணுறோம். பொதுவாக எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் அவங்கவுங்க இருந்து லைவில் பார்க்க முடியும்படியாக வெளிநாட்டு கஸ்டமர்களாக நேரடியாக லைவ் போட்டு நம்ம காமிக்கிற என்ன பரிகாரம் பண்ணுறோம் அவங்களுக்கானது அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ர ஹோமத்தில் அதிருத்ரத்துலேருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், குறிப்பாக அதுதான் நம்ம நிறைய கும்பாபிஷேகங்களை செய்து வச்சுட்டுருக்கோம். ஸோ ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் அது மட்டுமல்லாது உங்கள் இல்லங்களில் நடைபெறுகின்ற சுப வைபவங்கள், திருமணம், நிச்சயதார்த்தங்கள், எல்லா விதமான ஹோமங்கள் இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் அப்தபூர்த்தி, சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80 சாந்தி அபிஷேகங்கள், இப்படி எல்லாமே ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.